எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா? எவ்வளோ பெரிய உழைப்பாளி தெரியுமா? எம்ஜிஆர் வந்து எம்ஆர் ராதாவால் சுடப்படுறாரு. சுடப்பட்டதுக்கப்புறம் அவர் குரல் வந்து மோசமாக பாதிப்படைஞ்சிருச்சு. அதன் பிறகு அவர் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் குரல் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி ஆனதுனால அவ்வளவு கேலி கிண்டல். ஆனால் அதையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக கூட மதிச்சதே கிடையாது. மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு, அதே குரலோட பேசுகிறாரு. பேச மட்டுமா செய்கிறாரு, சினிமாவில் டப்பிங்லேயும் அதே குரலோட அவர் சொந்த குரல் தான் கொடுக்குறாரு. அவர் நினச்சிருந்தா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு அவரோட பழைய குரலை கொடுத்துருக்கலாம். அவரோட குரல் அப்போது எப்படி இருந்ததோ அதே குரலை சினிமாவில் கொடுத்தாரு. அவர் சூப்பர் ஸ்டார். அவர் உழைப்பை பற்றி சொல்லவே வேண்டாம். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற டைப்லேயே அவர் உழைச்சார் மக்களுக்காக. மக்களுக்காக அவர் ஓடோடி உழைச்சதுனால தான் இன்னைய வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தாவேக கட்சியின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதிமுகவும் தாவேகவும் இணையணுமா, அதிமுகவினர் அனைவரும் தாவேகாவுக்கு வரணுமா, முதலமைச்சர் விஜயும் அதைத்தான் விரும்புகிறாராம். அப்படி அதிமுகவும் தாவேகவும் இணைந்தால் மிகப்பெரிய சக்தி ஆயிருமா, தமிழ்நாட்டில் யாராலையும் அசைச்சிக்க முடியாதாமா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு, அதிமுகவினரை எதுக்கு கூப்பிட்றாருன்னு அதிமுககாரங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளாட்சி தேர்தலில் உழைக்க ஆள் வேண்டும், அதனால் கூப்பிட்றாரு. ஆனால் பாருங்க, அடுத்த எம்ஜிஆர் விஜய் தான், அதனால் நீங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எம்ஜிஆரோட வீரம் எங்கே, அவரோட உழைப்பு எங்கே, அவர் பக்கத்துலலாம் யாராச்சும் நிற்க முடியுமா சொல்லுங்கள்? இது வரைக்கும் இப்படி ஓப்பனாக யாரும் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க, நாங்கள் தான் உங்கள் கட்சி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் யாரும் இப்படி அரசியல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியல. நானும் பல வருஷமாக அரசியலை கவனிக்கிறேன். இந்த மாதிரி யாரும் இப்படி கூப்பிட்ருக்காங்களான்னு தெரியல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் காலத்தில் வந்து எங்களுக்கு எதிரி அவங்களாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வேற நான் வேற இல்லை, நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இணைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அதிமுகவும் தாவேகவும் இணைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதிமுகவினர், அதிமுக அரசியல்வாதியெல்லாம் விஜயோட தலைமையையும் ஆதவ் அர்ஜுனாவின் அதிகாரத்தையும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க, அரசியலில் எவ்வளவு வருஷம் அனுபவம் உள்ளவங்க. நம்ம ஆள் இன்னமும் என்ன பண்ணுறாரு, சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் வித்தியாசம் தெரியல. சட்டமன்ற உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினருங்கிறாரு. இத்தனைக்கும் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு, முதலமைச்சர் ஆகி 1 மாதம் ஆயிடுச்சு. அரசியலின் அரிச்சுவடி, அதாவது ஆனா கூட நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க தான் வச்சு அவரை ஒப்பேத்திட்டு இருக்க மாதிரி அவர் பேசும்போதே தெரியுது. இதனால தான் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. நாள் பூரா அந்த உடைஞ்ச குரலோட பேசின எம்ஜிஆர் எங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நடு ராத்திரினாலும் ஓடி வந்த எம்ஜிஆர் எங்க, அவர் கூட இவரை கம்பேர் பண்ணி அதிமுகலாம் தாவேகாவுக்கு வாங்க, விஜய் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்டிஆர் கதை தெரியுமா உங்களுக்கு? என்டிஆர் வந்து ஆந்திராவில் எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆனால் என்டிஆரோட கட்சி என்னாச்சு? அவரே வளர்த்து விடுறாரு. சந்திரபாபு நாயுடுவை கட்சியில் அவர் தான் வளர்த்து விடுறாரு, மருமகனாகிறாரு. ஆனால் என்டிஆரோட கட்சி என்ன ஆயிடுச்சு? அரசியல் வேற, சினிமா வேற. சந்திரபாபு நாயுடு என்டிஆரோட தெலுங்கு தேச கட்சியை உடைக்கிறாரு. திரும்பி என்டிஆரால் மீட்க முடிஞ்சிச்சா? இத்தனைக்கும் அவர் எவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் இருந்தார், எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார், உயிரோடு இருந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட கட்சியை வந்து சந்திரபாபு நாயுடு உடைச்சி இன்னைய வரைக்கும் அதை சாதிச்சு வச்சிருக்காரு. அவர் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாரு மக்கள் செல்வாக்கோட. மக்கள் கொஞ்சம் சினிமா ஆசையில் ஒரு மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் இங்கே விஜய் முதலமைச்சர் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக அமைச்சர்கள் பேசுகிறத பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் சினிமா பைத்தியம், அதனால தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை, தாவேகவினரை ஏதோ ஒரு மாற்றம். 2 பெரிய கட்சிகள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஆண்டுருச்சு. இருக்கவங்க எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்க. ரொம்ப வருஷம் பார்த்து சலிச்சு போச்சு. இப்போ புதுசாக ஜெனரேஷன் வருது, படிச்சிருக்கு, ஏதோ அப்படி இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உங்கள் பேச்சை நம்பியும் அவங்க ஓட்டு போடல. உங்களுக்கு அரசியலில் ஒன்றும் தெரியாதுன்னு ஓட்டு போட்ட மக்கள் எல்லோருக்குமே தெரியும். உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், மக்கள் என்ன நினச்சதுன்னா பரவாயில்ல வரட்டும், சின்ன பசங்க தானே வரட்டும், வந்து கற்றுக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மிட் நைட் மசாலா பெண்களெல்லாம் வச்சு ரீல்ஸ் போட்டு டிவிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுனால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில அங்கிள்கள் வேணால் அப்படி போட்டிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் வீட்டில் பிள்ளைங்க சொன்னாங்க அப்படின்னு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இளைஞர்கள் தான். வரட்டுமே, அவன் எங்கேருந்து வந்தா என்ன, சினிமாவிலேருந்து வந்தா என்ன, எங்கேருந்து வந்தா என்ன, ஒரு சேஞ்சு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து உங்கள் முதல்வர் விஜயை வந்து பெரிய எம்ஜிஆராவோ ஜெயலலிதாவோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவோ நினச்செல்லாம் யாரும் ஓட்டு போடல. பிள்ளைங்க சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெரியாமலாம் உங்களுக்கு யாரும் ஓட்டு போடல. இன்னைக்கு நீட்டு பிரச்சனைனால கோயம்புத்தூரில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. நீட் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது, மறுதேர்வு. நீட் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய குழப்படி நடந்துச்சுன்னு நமக்கே தெரியும். இந்த நீட்டுன்னு கொண்டு வந்தப்பயே டிஎம்கே அவ்வளவு எதிர்த்தாங்க. இருந்தாலும் அது கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்.
இருந்தாலும் தரம் தரம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறாங்க. காலையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண்ணோ ஆணோ, அதாவது மாணவ மாணவிகள் அவ்வளோ செலவு பண்ண முடியுமா? ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க. மாடு வச்சுருந்தா இன்னும் மோசம். அந்த மாட்டுக்கு பால் கறக்கணும், கொண்டு போய் அப்புறம் அதை கொடுக்கணும், கொடுத்துட்டு வீட்டுக்கு வரணும், வீட்டில் அம்மாவுக்கு உதவியாக சமையலில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், இரவில் வந்து படிக்கணும், சாயந்தரமும் வீட்டில் வேலையை பார்த்துட்டு இரவு முழுவதும் படிக்கணும். இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் எப்படி நீட்டு படித்து டாக்டர் ஆக முடியும்? +2 மட்டும் நல்லா கண்கருத்துமாக படித்து டாக்டர் அனிதா போல் நல்ல மார்க் எடுத்தாலே நம்ம டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த நீட்டு வந்து இது எல்லாத்தையும் நீக்கிருச்சு. இருந்தாலும் மக்களுக்கு அரசியலில் வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயம். நீட்டுங்கிறது தான் அரசியல், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அரசியல், இடபிள்யூஎஸ் கோட்டாங்கிறது ஒரு அரசியல், மேகதாது பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அரசியல் அப்படிங்கிறது இல்லாமல் காதில் கேட்குற இறைச்சல். இன்றைக்கி கூட பாருங்கள், அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆதவர்ஜனா பேசிக்கிட்டு இருக்காரு, கரண்ட் கட் ஆகுது. அதுக்கு உடனே ரீல்ஸு போடுறானுங்க. என்ன சொல்கிறது, திமுக காரங்கள கொத்தடிமையா, அதனால் சுருக்கமாக கொத்தூசுன்னு சொல்கிறாங்களாம். இவங்கள கூட அணில் குஞ்சுகள் தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் குஞ்சூசுன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறதுனே தெரியல. ரீல்ஸு போடுறாங்க. ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா திமுக அதிகாரிகள் தான் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான், கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பொய் செய்தியாக பரப்புகிறாங்க. இன்னமும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினா அதை நம்புகிறாங்க. எதெல்லாம் உண்மையான அரசியலோ, நமக்கு தேவையான அரசியலோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி வதந்திகள், பொய் செய்திகள், காதில் விழுகிற இறைச்சல்களை நம்பிக்கிட்டு மக்கள் இன்னமும் வாக்களிச்சிட்டு இருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த மாதிரி கூட்டம் இருக்கிறத நம்பி தான் இந்த மாதிரி சினிமாக்காரங்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி புது புது சினிமா நடிகர்கள்லாம் வர்றான், ஒப்பீனியன் கேட்குறான், நான் கட்சி ஆரம்பிக்கிட்டா இல்லாட்டி எந்த கட்சியிலாச்சும் சேர்ந்துட்டு சேவை பண்ணட்டாங்கிறான். எடேங்க அப்பா, எங்கே போயிட்டுருக்கு பாருங்க தமிழ்நாடு. நல்ல வேளை கிட்டத்தட்ட ஒரு 65-70% மக்கள் அரசியலை வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால தமிழ்நாடு தப்பிச்சிட்டு இருக்கு. அதனால் இந்த நீட்டு பிரச்சனையெல்லாம் மக்களே, நீட்டு வேண்டான்னு மாணவர்கள்லாம் போராடணும். அன்றைக்கெல்லாம் நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே நீட்டு வேண்டான்னு போராடிட்டு இருக்கான். எல்லா ஸ்டேட்லேயும் பிடிச்சி அடித்து அவங்களெல்லாம் வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா போராடுறாங்க மாணவர்கள், போலீஸ் அடித்து பிடிச்சிட்டு போகிறாங்க, அப்புறம் கழிச்சு விட்றாங்க. உண்மையான பிரச்சனை என்ன, அந்த கொஸ்டின் பேப்பர் ஏன் லீக் ஆகுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இன்னை வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை. நாங்கள் ஆர்மியை கொண்டு வந்துட்டோம், விமானங்கள் மூலமாக தான் இனிமேல் கொஸ்டின் பேப்பர் போகும், இன்ஸ்டாகிராமை தடை பண்ணிட்டோம் அப்படின்னு கண் துடைப்பு வேலையை தான் நடக்குது. இன்றைக்கு செய்தி ஊடகங்களில் ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்துல்லான்னு ஒரு மாணவர் நீட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு இந்த மறுதேர்வுக்கு. அவருக்கு தேர்வு மையம் வந்து அபுதாபின்னு போட்டு வந்திருக்கான். அந்த மாணவர் வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு உடன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நாங்கள் நாளைக்குள்ளே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்கிறாங்க. நாட்டில் என்ன நடக்குது பாருங்கள், என்ன கொடுமை நடக்குது பாருங்கள். இதெல்லாம் மக்களுக்கு அரசியலாக தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு இந்த துர்நாற்ற சக்தி சொல்கிறத நம்பிக்கிட்டு மக்கள் ஒரு சிலர் இன்னும் அப்படி தான் இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்துலேயும், இவ்வளோ படித்த காலத்துலேயும் திமுக அங்கே தான் தோற்று போணுச்சு. மக்கள் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நாகரிகமாயிட்டாங்க, அதனால நம்ம வந்து எதிர்கட்சிகளெல்லாம் விமர்சிக்க வேண்டாம், நம்ம செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்போம், முட்டாள் முதல்வர் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இதுக்கெல்லாம் மக்களே பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு திமுக நினச்சாங்க. மக்கள் வந்து நாகரிகமானவர்கள், இந்த மாதிரி நாகரிகமற்ற பேச்செல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு திமுக நினச்சாங்க. அவங்க செஞ்ச சாதனையை தான் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. நல்ல வேலையாக அதை உணர்ந்த மக்கள் ஒரு 52 எம்எல்ஏக்களை திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, திமுக எதிர்கட்சியாக இல்லாட்டி இன்றைக்கி என்னெல்லாம் நடந்திருக்குமோ. அந்த 52 எம்எல்ஏக்கள் இருந்ததுனால தான் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இன்றைக்கி மேகதாது அணையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இந்த ஒரு வரியையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் விஜயும் ஆமோதித்து சேர்த்துக்கிறாரு. இல்லாட்டி தமிழ்நாட்டோட நிலைமை என்னாகும் பாருங்கள். மேகதாது பிரச்சனையை எடுத்துக்கங்க, திமுக வக்கீல்கள் போல தாவேக வக்கீல்கள் பேசி அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தாவேக அரசு திமுக வக்கீல்கள்கிட்ட உதவியை கேட்டு எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்கு நீதியை நிலைநாட்டணும் இந்த விஷயத்தில். நன்றி, வணக்கம்.